டேய் எனக்கு கொஞ்சம் போட்டு போடா பர்பரிக்கு வையா. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீஸா ஆன்ட்டு தான் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வந்து பீஸாவை வந்து இன்றைக்கி ஒரு வழி பண்ணிட வேணாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டாமினோஸில் வந்து பீஸா ஆர்டர் போட்டிருப்பேன். எதுக்கு ஆர்டர் போட்டேன்னா, இன்ஸ்டாவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது டாமினோஸில் ஆஃபர் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீல் பார்த்தேன். உடனே சரி என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ லாஸ்ட் இருக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஆஃபரோட கூப்பன் கோடு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்களும் யூஸ் பண்ணிட்டு அந்த கோடை யூஸ் பண்ணி டாமினோஸ் ஆப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அதேமாரி நீங்களும் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று இருக்குது அண்ட் கேஷ்பேக்கும் இருக்குது. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 40 மினிட்ஸ் வந்திருக்கு. இப்போ 30 மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸா ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து 3 பீஸாவும், ஒன்று கேப்சிகம்மு, ஒன்று ஆனியன் பீஸா, ரெண்டுமே 2 ஆனியன் பீஸா, ஒரு கேப்சிகம் பீஸா, அப்புறம் டொமேட்டோ சிப்பு, அப்புறம் அதான் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் சீஸி டிப்பு. இது வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 5 ஐட்டம் போட்டிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் என்னோடய ரியாக்ஷனும் உங்களால் பார்க்க முடியும். லைட்டாக எச்சு ஊறுது. எப்போ வரும்னு தெரில, வரட்டும். கைஸ், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டைம் ஆயிடுச்சு. கால் பண்ணாங்க. கால் பண்ணி ப்ரோ வந்துட்டோம் ப்ரோன்னாங்க. வேறு ஒரு லொக்கேஷனுக்கு மாற்றி போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக கரெக்டாக தான் பின் பண்ணியிருக்கேன். அவங்க வேறு லொக்கேஷன், அதாவது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. கால் பண்ணி திருப்பியும் லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் தனியாக அனுப்பிச்சி இப்போ திருப்பி வந்துட்டுருக்காங்க. நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போது ஏதோ நடக்குது, பரவாயில்ல. என்ன நடந்தாலும் சரி சாப்பிட்டே தீருவேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டாங்க. அவங்க போய் வாங்க போகிறோம். போய் வாங்கிட்டு வரலாம். கைஸ், ஏய் ஃபைனலாக வாங்கியாச்சு. டேய் எனக்கு கொஞ்சம் போட்டு போடா பர்பரிக்கு வையா. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துச்சு. நான் சொன்ன அந்த 3 பீஸா டாமினோஸில் ஆர்டர் பண்ணது வந்துச்சு. ஸோ சீஸ் டிப்பு இதுதான் சொன்னேன். அப்புறம் இது வந்து ஒரேகானோ சீசனிங்கு, அந்த மாதிரி ஒரு சீசனிங்கு. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் அதான் அந்த 4மே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. சீசனிங் மட்டும், ஏன்னா பீஸாவில் மெயின் வந்து சீசனிங்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா மேலே இது பண்ணி அந்த சாப்பிடுவாங்க. அந்த டொமேட்டோ கெட்சப்னால இந்த அதான். ஓகே, ஃபைனலாக 1 2 3 ஃபஸ்ட்டு பாக்ஸு. ஃபஸ்ட் டைம் ஸ்மெல் வருது. இது என்ன பீஸா தெரியல, சூடாக இருக்குது. பேக்ட் இன் 465 ஃபேரன்ஹீட்டில் பேக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ சூடாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா, முடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ஆனியன் பீஸா வந்திருக்கு. ஆனியன் பீஸா சூடாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானிக் சீசன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸ்மெல்லே செமையாக இருக்கு. இதோ இந்த ஆர்கானிக் சீசனு இந்த பாருங்க. அப்படியே தூவி விட்டு போடுவோம். எது குத்துருக்காங்க எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு காலி. நெக்ஸ்ட்டு இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மிளகா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஏதோ மிளகா, அதையும் ஓப்பன் பண்ணி சும்மா மலைச்சாரல் மாரி பரப்பரப்பரப்பரன்னு தூவி விட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு உள்ள இருக்கிறது அந்த இதுங்க மிளகா உள்ள இருக்கும்ல ஒயிட் கலரா, அது அதான் சில்லி ஃப்ளெக்ஸ்ன்றாங்க. ஓகே, அது கொஞ்சோண்டே போட்டுப்போம் காரம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி சீஸ் டிப்போட ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஒரு பீஸ் அப்படி எடுத்து ஒரு பீஸ் எடுத்தாச்சு. பீஸா ஐயோ ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, செமையாக இருக்கு. டிப் பண்ணியாச்சு. பரவாயில்லப்பா, நான் அதுவும் பார்த்தேன், சரி ஆனியன் பீஸா தானே அப்படின்னா இருக்கு போது சிக்கன் பீஸா அந்த மாதிரி ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். இதுவே பயமாகுதுண்ணா. நீங்களும் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வாங்கிடுங்க. டிப்ஸ் இல்லாமல் இது சாப்பிட முடியாது, தெரிஞ்ச அப்பதான். டிப் இல்லாமல் சாப்பிட முடியாது, ஏன்னா இது ஜஸ்ட் இந்த இது பண்ணு தானே. பண்ணா இப்போ என்ன தெரியல. ஓகே, நான் அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். கேப்சிகம். நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகம் எடுத்து இவனை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த சொன்னல கேப்சிகம் ரெட் சில்லி. ஸோ கேப்சிகம் வித் ரெட் சில்லி. ஸோ யார் யாருக்கு கேப்சிகம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவன் தான் டேஞ்சராக இருக்கான், இவனை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதேமாரி நம்ம ரெட் சில்லி ஃப்ளெக்ஸை தூவிட்டு ரெட் சில்லி ஃப்ளெக்ஸை தூவிட்டு அண்டு அதேமாரி ஒரேகனோ சீசனிங் அதையும் தூவிடுவோம். ஒரேகான சீசனிங்கும் வந்து தூவிட்டேனா, இவன் தான் ஹைலைட்டாக இருக்கான். ஒரேகான சீசனிங் செம்ம ஃப்ளேவர், இது ஹைலைட்டு. ஸோ இவன் அப்படியே இப்படி பதச்சன்னு தூவி விட்டேனா, தூவி விட்டுட்டு அண்ட் அகெயின் ஒரு பீஸ் எடுத்து சீசி டிப்புல வச்சு அப்படியே இந்த மிளகாவோட சரிதான் மிளகாவோட இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. மற்ற 3 பாக்ஸு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக எவ்வளோன்னு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நீங்களே நான் அமௌண்ட்டை பற்றி ஷாக் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஒருத்து ட்ரை பண்ணலாம். நான் இதை வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணல, இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பைட் சாப்பிடுங்க, கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக ஒர்த்தா இருக்கும். அண்ட் சின்ன சஜஷன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெகுலராக சாப்பிட வேணாம், உடம்புக்கு கேடு.
நானே எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு அன்றைக்கி நான் செத்தேன், சமாளிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட ஆசைப்படுறீங்கன்னா மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, அதுதான் ஓகேவாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிடாதீங்க, என்னோட அட்வைஸ். நான் இது ஜஸ்ட் வீடியோக்காக நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், பட் சேஃபாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் எங்கள் ஃபேமிலிக்கு மிச்சம் தான் கொடுத்துருவேன். நான் இது ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கூப்பன் கோட அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள்.